வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சென்னை கல்பாக்கம் அருகே கார் மரத்தில் மோதிய விபத்து, 5 பேர் பலி. ஆந்திராவில் பரபரப்பு, தெலுங்கு தேச கூட்டணி கட்சி வேட்பாளர் மீது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மேலும் 5 ஆண்டுகள் தடை, உச்சநீதிமன்றம் உத்தரவு. ரோட் ஷோ மட்டும் நடத்தும் பிரதமரிடம் மக்கள் எப்படி தங்கள் பிரச்சனைகளை தெரிவிப்பார்கள், பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல், 12 பேர் பலி. தமிழகத்தில் நாளை முதல் 4 நாட்களுக்கு மழை, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் 19 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதே முக்கியம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. 7ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுகிறார். இதற்காக பிரதமர் மோடி நேற்று வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து வாரணாசியில் பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்ட மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதே முக்கியம் என்றும், பூத் அளவிலான வெற்றியை நோக்கி நம் தீர்மானம் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் ஒவ்வொரு பூத்தும் திருவிழாவாக மாற வேண்டும் என்றும், அனைத்து உள்ளூர் சமூகங்கள் மற்றும் அண்டை வீட்டுக்காரர்களை ரங்கோலி மற்றும் பிற திருவிழா கொண்டாட்டங்களில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் வாக்கு மையங்களில் இதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட சாதனைகளை விட கூடுதலான வாக்குகள் பதிவாவதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என தொண்டர்களை வலியுறுத்தினார். ஆந்திராவில் தெலுங்கு தேச கூட்டணி வேட்பாளர் மீது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் இடையே கடுமையான மோதல் வெடித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவும் நேற்று முன்தினம் நடைபெற்றது. வாக்குப்பதிவின் போது ஒரு சில இடங்களில் பிரதான கட்சிகளான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகும் நேற்றைய திருப்பதி மாவட்டத்தில் சந்திரகிரி தொகுதி தெலுங்கு தேச கூட்டணி வேட்பாளர் புலிவர்த்தி நானி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது ஒய்எஸ்ஆர் கட்சியினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அங்கு பத்மாவதி பல்கலைக்கழகத்தில் வாக்குகள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூமை பார்வையிட்டு திரும்பும்போது நானி மீது அவரது ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் நானி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒய்எஸ்ஆர் கொடிகளுடன் காணப்பட்ட வாகனங்களை தெலுங்கு தேசம் கட்சியினர் அடித்து உடைத்தனர். இதனால் பத்மாவதி பல்கலைக்கழக வளாகத்திலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பதற்றமான சூழல் நிலவியது. ஆதித்யா L1 விண்கலம் சூரிய வெடிப்பை படம் பிடித்து பூமிக்கு அனுப்பியுள்ளது. ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா L1 என்னும் விண்கலத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இஸ்ரோ விண்ணில் ஏவியது. பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தூரம் 125 நாட்கள் பயணித்து சூரியனுக்கு அருகில் உள்ள L1 எனப்படும் லாக்ராஞ்சியின் புள்ளியில் நிலைநிறுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நடப்பு ஆண்டு ஜனவரியில் L1 புள்ளியை ஆதித்யா L1 விண்கலம் அடைந்தது. இந்நிலையில் ஆதித்யா L1 விண்கலம் கடந்த 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் சூரியனில் ஏற்பட்ட வெடிப்பை புகைப்படமாக எடுத்து பூமிக்கு அனுப்பியுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த சூரிய காந்த புயல் இதுவாகும் எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களில் நாளை முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இந்த வாரம் முழுவதும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். இதேபோல் 18ஆம் தேதி நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 19 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது.
IPL கிரிக்கெட்டில் டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற 64வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதியது. இதில் டாஸ் வென்ற லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுல் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இறுதியில் டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து 209 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் லக்னோ அணியின் சார்பில் குயின்டன் டி காக் மற்றும் கேப்டன் KL ராகுல் ஆகியோர் களமிறங்கினர். இறுதியில் லக்னோ அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 189 ரன்கள் மட்டுமே எடுத்தது. டெல்லி அணியின் சார்பில் அதிகபட்சமாக இஷாந்த் சர்மா 3 விக்கெட்டுகளும், கலில் அகமது, அக்சர் பட்டேல், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் மற்றும் ஸ்டப்ஸ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதன் மூலம் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 19 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ப. விஷ்ணு சந்திரன் முன்னிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலரும் முதன்மை செயலாளருமான சத்யபிரதா சாஹூ தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மேலும் வாக்கு எண்ணிக்கை மையமான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கேமராக்கள் சரியாக இயங்குகின்றனவா, பாதுகாப்பு பணிகள் எவ்வாறு உள்ளது என்பதை பார்வையிட்டார். பின்னர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சத்யபிரதா சாஹூ வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தேர்தல் சம்பந்தமான பிரச்சனைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ தமிழ்நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் தேவையான பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு தகவல் தர மறுத்த காவல் ஆய்வாளரை கண்டித்து பத்திரிகையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 17 வயது சிறுமி பாலியல் வழக்கில் 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு சம்பந்தமாக மேலும் சில இளைஞர்களுக்கு தொடர்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் கேட்க சென்ற பத்திரிகையாளர்களை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தகவல் தர மறுத்ததுடன் காவல் நிலையத்தை விட்டு வெளியே போக சொல்லியுள்ளார். காவல் ஆய்வாளரின் இந்த செயலை கண்டித்து உடுமலை அனைத்து பத்திரிகையாளர்களும் உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உடுமலை காவல்துறை கண்காணிப்பாளர் சுகுமாரன் மற்றும் குடிமங்கலம் ஆய்வாளர் கீதா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர்களுக்கு தேவையான தகவல்கள் அளிக்கப்படும் எனவும் மரியாதையாக நடத்தப்படுவார்கள் எனவும் உறுதியளித்ததை அடுத்து பத்திரிகையாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். அரக்கோணம் அருகே சிறு பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான கார் யாருடையது என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பங்காரம்மா கண்டிகை பகுதியில் திருத்தணி செல்லும் சாலையில் கார் ஒன்று சிறு பாலத்தின் தடுப்பு சுவற்றில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக அரக்கோணம் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காருக்குள் யாரும் இல்லாததை கண்டு அருகில் உள்ளவர்களிடம் விசாரித்த போது கார் விபத்து நடந்தவுடன் காரில் இருந்தவர்கள் வெளியே வந்து வேறொரு வாகனத்தில் திருத்தணி நோக்கி சென்றதாக தெரிவித்தனர். இதனையடுத்து விபத்துக்குள்ளான கார் யாருடையது, காரை யார் ஓட்டி வந்தார்கள் என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வன்னிவேடு மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள கங்கையம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த வன்னிமேடு மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த கங்கையம்மன் திருக்கோவிலில் 2 நாட்கள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் கிராம மக்கள் கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழவும் விவசாயம் செழிக்கவும் அம்மனுக்கு காப்பு கட்டி கிராம மக்கள் பொங்கலிட்டு நிலத்தில் விளைந்த தானியங்களை படையலிட்டு வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து 2வது நாள் திருவிழாவில் கங்கையம்மனை மனம் குளிர வைக்கும் வகையில் பூகரகம் அமைத்து கூழ் வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட ரத தேரினை அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் ஊர் பொதுமக்கள் வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கங்கையம்மனை வழிபட்டனர். செங்கோட்டை தாலுகா பகுதியில் உள்ள போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா செங்கோட்டை ஆர்ச் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அரசு அதை கண்டுகொள்ளாத நிலையில் வாகன நெருக்கடி அதிகமாக உள்ளதாகவும் ஆம்புலன்ஸ் வந்தால் கூட அவசர நிலையில் போக இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆர்ச் அருகே உள்ள செங்கோட்டை தாலுகா காவல் நிலைய காவலர்களும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
எழும்பூரில் குடும்ப நல மருத்துவ பயிற்சி மையத்தின் முதல்வர் பழனி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுகாதார பணிகள் துணை இயக்குநராக பணிபுரிந்த மருத்துவர் பழனி என்பவர் அளவிற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கின் அடிப்படையில் காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலைசெல்வன் தலைமையிலான காவல்துறையினர் நொளம்பூர் முகப்பேர் பகுதியில் உள்ள பழனியின் வீட்டில் காலை முதலே தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் பழனியின் வங்கிக் கணக்கில் பண பரிவர்த்தனை செய்யப்பட்ட விவரங்களை சேகரித்தனர். இந்த திடீர் சோதனையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மருத்துவர் பழனி தற்பொழுது சென்னை எழும்பூரில் உள்ள குடும்ப நல மருத்துவ பயிற்சி மையத்தின் முதல்வராக பணிபுரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்ட மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாளையொட்டி கலவை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் அக்ரி பாலாஜி, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எழிலரசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார், வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ்குமார், முன்னாள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினர். மேலும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முன்னதாக கலவை பகுதியில் அமைந்துள்ள சிவன் ஆலயத்தில் எடப்பாடி பழனிசாமி நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என சிறப்பு பூஜை நடத்தி வழிபட்டனர். நிகழ்ச்சியில் திமிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சொரையூர் குமார், கலவை பேரூராட்சி செயலாளர் சதீஷ்குமார், சிறுபான்மை மாவட்ட செயலாளர் அப்துல்லா, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் அஜூஸ், வேதகிரி மாணவர் மாவட்ட தலைவர் ஜூம் பிரபு, உமார் பரூக் உட்பட கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மதுப்பிரியர்கள் மது அருந்திவிட்டு பாட்டில்களை வீசிவிட்டு செல்வதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் விநாயகபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் இந்த பள்ளியில் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்வோர், விளையாட்டில் ஈடுபடும் சிறுவர்கள் என பலர் வந்து செல்கின்றனர். இதேபோன்று பள்ளி விடுமுறை நாட்களில் பள்ளி வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் பலர் விளையாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பள்ளி அருகே மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம், ஆத்தூர் ஊரக காவல் நிலையம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் நடைபயிற்சி மேற்கொள்வோர் மற்றும் சிறுவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மது பிரியர்கள் பல்வேறு இடங்களில் மது அருந்தி வந்த நிலையில் பள்ளி வளாகத்திலேயே மது அருந்தும் அவல நிலை நிலவுகிறது. மேலும் மது பாட்டில்களை அப்புறப்படுத்தி மது பிரியர்கள் பள்ளி வளாகத்திற்குள் நுழைவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை 28ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி சரவணபாபு உத்தரவிட்டார். யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் கடந்த 4ஆம் தேதி தேனியில் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதற்கு கோவை அரசு மருத்துவமனையில் மாவுக்கட்டு போடப்பட்டது. இந்நிலையில் சவுக்கு சங்கரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த கோவை 4வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சரவணபாபு ஒருநாள் கஸ்டடி வழங்கி விசாரணைக்கு அனுமதி அளித்தார். கஸ்டடி முடிந்ததை தொடர்ந்து சவுக்கு சங்கரை காவல்துறையினர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை 28ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே தனக்கு கை முறிந்துள்ளதால் தனியாக இருக்க முடியாது எனவும் தன்னை மென்டல் பிளாக்கிலிருந்து வேறு பிளாக்கிற்கு மாற்றுமாறு சவுக்கு சங்கர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மனுவாக அளிக்கும்படியாகவும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிற்கு பரிந்துரை செய்வதாகவும் நீதிபதி பதிலளித்தார். அதன் பின்னர் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் மீண்டும் கோவை மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்க உள்ளதால் கரூரில் தனியார் பள்ளி பேருந்துகள் தரம் குறித்து போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்க உள்ளதால் பள்ளி மாணாக்கர்களை ஏற்றி செல்லும் வேன் மற்றும் பேருந்துகள் தரமாக உள்ளதா என்று ஆண்டுதோறும் ஆய்வு செய்யப்படுகிறது. இதன் அடிப்படையில் கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்க வளாகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், வட்டார போக்குவரத்து அலுவலர் தர்மானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளவா, GPS கருவிகள், தீயணைப்பு கருவிகள், அவசர கால கதவுகள் சரியாக செயல்படுகிறதா எனவும் முதலுதவி பெட்டி உள்ளதா எனவும் ஆய்வு செய்தனர். கரூர் மாவட்டத்தில் 702 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் 556 பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் குறைபாடுகள் கண்டறியப்பட்ட 12 பேருந்துகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் பள்ளி வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் 10 ஆண்டுகள் அனுபவமிக்கவராக இருக்க வேண்டும் எனவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அரசின் விதிமுறைகளுக்கு உட்படாத பேருந்து மற்றும் வேன்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் அருகே தும்பல் பகுதியில் இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக 110 டிகிரிக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலாக இடி, மின்னலுடன் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தும்பல் மற்றும் பாப்பநாயக்கன்பட்டி பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த நிலையில் காணப்படுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுகாதார பணிகள் துணை இயக்குநராக பணிபுரிந்த மருத்துவர் பழனி என்பவரது வீட்டில் நடைபெற்ற சோதனையில் ரூபாய் 5,26,000 ரொக்கத்தையும் முக்கிய ஆவணங்களையும் வெள்ளி பொருட்களையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுகாதார பணிகள் துணை இயக்குநராக பணிபுரிந்த மருத்துவர் பழனி என்பவர் அளவிற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் நொளம்பூர் முகப்பேரில் VGN நகர் பகுதியில் 3வது தெருவில் உள்ள அவரது வீட்டில் காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கண்காணிப்பாளர் கலைசெல்வன் தலைமையில் ஆய்வாளர் அண்ணாதுரை, கீதா மற்றும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 8 மணி நேர சோதனைக்கு பின்னர் ரூபாய் 5,26,000 ரொக்கத்தையும் முக்கிய ஆவணங்களையும் வெள்ளி பொருட்களையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது வேன் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காட்டுக்கோட்டை LRC நகர் பகுதியை சேர்ந்த கந்தசாமி மகன் பழனிசாமி என்பவர் அதே பகுதியில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் ஆத்தூருக்கு பழனிசாமி சென்றபோது அம்மாபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே சேலம் நோக்கி சென்ற திமுக பிரமுகரின் வேன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட பழனிசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காரை நிறுத்திவிட்டு தலைமறைவான கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட 130 பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் முனுசாமி ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு உட்பட்ட திருச்செந்தூர், சாத்தான்குளம், ஏரல் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட தனியார் பள்ளி வாகனங்கள் தண்டுபத்து தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் ஆய்வு நடைபெற்றது. இதில் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் சுகுமாரன், காவல்துறை கண்காணிப்பாளர் வசந்தராஜ், வட்டார போக்குவரத்து அலுவலர் முனுசாமி, மாவட்ட கல்வி அலுவலர் பிரபாகுமார், மோட்டார் வாகன ஆய்வாளர் பாத்திமா பர்வீன் ஆகியோர் பங்கேற்று பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தனர். அப்போது வாகனங்களின் படிக்கட்டுகள் தரைத்தளத்தில் இருந்து 30 சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ளதா, வாகனங்களின் ஜன்னல் பகுதியில் 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் 3 கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளதா எனவும், தீயணைக்கும் கருவி, முதலுதவி பெட்டி, எமர்ஜென்சி கதவு சரியான முறையில் இயங்குகிறதா எனவும், பள்ளி வாகனத்தின் முன்பின் பக்கத்திலும் சென்சார் கேமரா அமைக்கப்பட்டுள்ளதா எனவும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் வாகன ஓட்டுநர்கள் 5 ஆண்டுகள் அனுபவம் பெற்றுள்ளனரா, ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளனரா எனவும் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து மொத்தம் உள்ள 218 வாகனங்களில் 130 வாகனங்கள் ஆய்வில் பங்கேற்றன. இதில் 12 வாகனங்கள் தகுதி இழப்பு செய்யப்பட்டது. மீதமுள்ள வாகனங்கள் 2வது கட்டமாக ஆய்வு செய்யப்படும் என வட்டார போக்குவரத்து அலுவலர் முனுசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் பற்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. கோவையில் பற்களின் ஆரோக்கியம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பற்கள் குறித்த சிறப்பு கண்காட்சி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. மே 17ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் மருத்துவமனையில் உள்ள 9 சிறப்பு பல் சிகிச்சை முறைகள் குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக SNR சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் R. சுந்தர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில்,
அதாவது வந்துங்க இது இந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வு எதுக்குன்னா நம்ம நிறைய டெக்னாலஜி வந்துட்டே இருக்குங்க புதுசா டென்டல்ல வந்து புது விதமான டெக்னாலஜி வந்திருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண டெக்னாலஜி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா வலி இல்லாம எப்படி பண்றது, சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்றோம். கிராமத்துல இருந்து நிறைய பேர்த்த வந்து பார்த்தா இது நல்லா இருக்கும். தேவக்கோட்டை அருகே மது போதையில் நண்பரை கொலை செய்துவிட்டு கண்மாயில் புதைத்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டம் முத்து நாட்டு கண்மாயில் ஒருவரை அடித்து கொலை செய்து புதைத்துள்ளதாக தேவக்கோட்டை தாலுகா காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து சந்தேகத்தின் பெயரில் இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பூங்குடி ஏந்தலை அருகே முத்துநாட்டு கண்மாயில் கடந்த மார்ச் மாதம் தேவக்கோட்டை ஜீவா நகரை சேர்ந்த பாண்டியராஜன், அவரது நண்பர் செல்வகுமார் மற்றும் 5 நண்பர்களும் சேர்ந்து மது அருந்தினோம் என்றும், அப்போது சின்ன கோடக்குடியை சேர்ந்த ராஜாவுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதில் நண்பர்கள் 5 பேரும் சேர்ந்து பாண்டியராஜனை அடித்து கொலை செய்துவிட்டு அவர் ஓட்டி வந்த டாடா வாகனத்தில் அவரது உடலை ஏற்றி சென்று கண்மாயில் குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து தேவக்கோட்டை வட்டாட்சியர் அசோக்குமார் தலைமையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன், தடவியல் நிபுணர் சிவதுரை ஆகியோர் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்தனர். அதன் பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் செந்தில்குமார் அதே இடத்தில் பிரேத பரிசோதனை செய்தார். மேலும் 4 குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. நாகர்கோவிலில் மினி வேனில் பசுக்களின் காலை உடைத்து ஏற்றி சென்றதை பார்த்த பொதுமக்கள் வண்டியை சிறைப்பிடித்து வடசேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்திலிருந்து 2 பசுக்கள் மட்டுமே நிற்கும் அளவுள்ள மினி வேனில் 5 பசுக்களை ஏற்றிக்கொண்டு வந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் வண்டியை சிறைப்பிடித்து வடசேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அப்போது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தக்கலை அருகே அழகிய மண்டபத்தில் இறைச்சி கடை நடத்தி வரும் ஷியாம் என்பவரின் கடைக்கு இறைச்சிக்காக கொண்டு செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து வடசேரி காவல் நிலையத்திற்கு 2 வாகனங்களில் பசுக்களை காவல்துறையினர் ஏற்றி சென்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வருகிற 22ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வருகிற 22ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அத்தியாவசிய பணியாளர்களுக்கு இந்த விடுப்பு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது செலாவணி முறை சட்டத்தின்படி பொது விடுமுறை நாளல்ல என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த விடுமுறைக்கு பதிலாக ஜூன் 8ஆம் தேதி சனிக்கிழமை அலுவலக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சென்னை கல்பாக்கம் அருகே கார் மரத்தில் மோதிய விபத்து, 5 பேர் பலி. ஆந்திராவில் பரபரப்பு, தெலுங்கு தேச கூட்டணி கட்சி வேட்பாளர் மீது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மேலும் 5 ஆண்டுகள் தடை, உச்சநீதிமன்றம் உத்தரவு. ரோட் ஷோ மட்டும் நடத்தும் பிரதமரிடம் மக்கள் எப்படி தங்கள் பிரச்சனைகளை தெரிவிப்பார்கள், பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல், 12 பேர் பலி. தமிழகத்தில் நாளை முதல் 4 நாட்களுக்கு மழை, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் 19 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.